நிகழ்வுகள் தொடர்கிறது. காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உங்க நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இது ஒரு புறம் என்றால் திருவேறுகாட்டை சுற்றியுள்ள பள்ளிகள் சிலவற்றிற்கு விடுமுறையும் விடப்பட்டன. இது போல சிஎம் வராங்கன்னு காலைல டிராஃபிக் பண்ணாங்க. நாங்கள் மதுரவாயில் இருக்கிறோம். அங்கேருந்து நாங்கள் காலேஜுக்கு போக முடியல, வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப அவஸ்தையாகுது. அவங்க சிஎம் வராங்கன்னு ரொம்ப டிராஃபிக் பண்ணுறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இது போல் வேலைக்கு போகிறவங்களுக்கு முடியல, காலேஜ் போகிறவங்களுக்கும் லேட் ஆகுது. இது போல் வருஷத்தில் எப்படியோ 10 தடவை ஆகிடுது. இதனாலே பல பேருக்கு இது லீவு லேட் ஆகிடுது. இதனால் அவங்களுக்கு இதுவாகிடுது. அவங்களுக்கு ஜாலியாக போயிடுறாங்க காரில் சந்தோஷமாக. இதனால் வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய அனைத்து காவல்துறையினரும் இன்று கல்யாண விருந்திற்கு வந்தது போல் திருமண மண்டபத்தையே சுற்றி வந்தனர். இதில் மிக வருந்தத்தக்க செயல் என்னவென்றால், வேலூர் மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டத்திலிருந்தும் காவல்துறையினர் சென்னை சாலை எங்கும் ஜெயலலிதாவின் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்தனர். இப்படி தன் சுயநலத்திற்காக காவல்துறையினரை பயன்படுத்தும் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது எப்போது? மக்கள் பணத்தில் குளிர்காயும் ஜெயலலிதாவை வரவேற்கும் வகையில் ராட்சச பேனர்கள் மற்றும் அதிமுக கொடிகள் சாலை எங்கும் இடைவேளை விடாமல் அமைக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமா? காலை 8 மணிக்கு வருவதாக கூறிய ஜெயலலிதா 9 மணிக்கு மேல்தான் வந்தார் என்றாலும்
திருவேறுகாட்டில் அதிகாலையிலேயே பல கடைகள் காவல்துறையினரின் மிரட்டலின்படி காலை 5 மணிக்கே அடைக்கப்பட்டன. இதனால் பாதிக்கப்பட்ட வியாபாரி ஒருவர் கூறும் கருத்து இதோ. கடையெல்லாம் அடைக்க சொல்லிட்டாங்க. எதுக்கு இந்த கடையெல்லாம் அடைக்கணும்? திருவேற்காட்டில் கல்யாணம் நடக்குது, இங்கே வானரில் என்னங்க பண்ணுறது? ரோட்டோரில் இருக்கிற கடைங்க எல்லாத்தையும் அடைக்க சொல்லிட்டாங்க. இதனால் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்த பாருங்கள். எங்களுக்கு எல்லா சரக்கும் வேஸ்ட்டாக போகுதுங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் வாங்கி வச்சதெல்லாம் வேணா போகுதுங்களே. எல்லாம் வந்து கடையை 8 மணிக்கு மேலே தான் நீங்கள் திறக்கணும், அதுக்கு முன்னாடி எதுவும் தரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மேடம். 5 மணி தான் ஆகுது, இப்போ கூட தரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் கடையை வச்சுன்னு காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உங்க நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உங்க நாட்டிலே, நம் நாட்டிலே. சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.